யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. இது தெரிஞ்சுதான் நீங்க 2 பேரும் உங்க 2 பேர் குடும்பத்துக்கிட்டயும் இன்னும் விஷயத்த சொல்லல. Am I correct? இல்ல சொல்லிட்டீங்களா? நினைச்சேன். ஆக்சுவலி காதலிக்கிற வரைக்கும் அது 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். அது ஒரு சின்ன விதை. ஆனா அந்த விதை பூமியில விழுந்து கல்யாணங்கிற பெரிய மரமாகும் போது அந்த குடும்பத்து உறவுகள் எவ்வளவு பறந்து விரிஞ்சு போகுது. எத்தனை கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கனிகள், அந்த மாதிரிதான் உறவுகளும். அதை வெட்ட யாருக்கு மனசு வரும்? அது போல நீங்க டிவோர்ஸ்னு முடிவு பண்ணா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உங்க குடும்பத்துக்கு ஏற்படுத்தும்னு நீங்க 2 பேரும் யோசிச்சு பார்க்கணும். டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காலம் பூரா, ஜென்மம் பூரா ஒன்னா வாழ போறோம்னு முடிவு பண்ற தம்பதிகள் ஏன் பிரியணும்? எதுக்கு பிரியணும்? தம்பதிகளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் வரலாம். பொருளாதார ரீதியா, மன ரீதியா, மன வாழ்க்கை, தாம்பத்திய சுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரலாம். அது மட்டும் இல்லாம மனைவியோட பழக்க வழக்கங்கள், ஹஸ்பண்டோட குடும்பத்தோட ஒத்து போகலனா கூட பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்க அந்த பொண்ணோட கலந்து பேசி என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும். அதுல வர நிறை குறைகளை அந்த பொண்ணும் ஏத்துக்கணும். எடுத்த உடனே அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா நடக்கணும், அவளை உடனே மாத்திடணும்னு ஹஸ்பண்ட் வீட்ல நினைக்க கூடாது. இத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதே போல மாமியார் மருமகளுக்குள்ள அந்த கணவன் சம்பந்தமான பொசசிவ் போட்டி பொறாமல்லாம் வரலாம். புள்ள தாங்கிட்டதான் எப்பவும் போல இருக்கணும்னு அம்மா நினைக்கலாம். நான் இவரை தானே நம்பி வந்தேன், இவர் அம்மா பக்கமே சப்போர்ட் பண்றாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனைவி கூட வருத்தப்படலாம். எப்பவுமே புதுசா வந்த மனைவி தான் அம்மாவை குறை சொல்றத எந்த ஹஸ்பண்டாலையும் ஏத்துக்க முடியாது. ஆனா நேரடியா அதை சொன்னா மனைவி வருத்தப்படுவாளேன்னு கணவன் அம்மா விஷயத்த மனைவி கிட்டையும், மனைவி விஷயத்த அம்மா கிட்டையும் மறைக்கிறான். அதனாலயும் பிரச்சனை வரலாம்.